ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்லி தோசை மற்ற உணவுகள் குறித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்போது அவங்க ரத்த சர்க்கரை அளவு வேகமா ஏறிடுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல முக்கியமா இந்த இட்லி குறித்து நான் சொன்ன கருத்துக்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அந்த காலத்துல இருந்தே எங்க முன்னோர்கள்லாம் இட்லி தோசை சாப்பிட்டு இருந்தவங்க தானே, காலங்காலமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இட்லி தோசை அப்படிங்கிறது பழைய உணவு கிடையாதுங்க. ரொம்ப பழைய காலத்து உணவுலாம் கிடையாது. அதே மாதிரி இட்லிங்கிறது இந்தியாவோட உணவும் கிடையாது. ஸோ இதை பத்தி அப்புறம் பார்ப்போம். முக்கியமா இந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இட்லி அப்படிங்கிறது நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ரத்த சர்க்கரை அளவை சல்லுன்னு நம்ம ஏற்றக்கூடிய அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஐயை ஏற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 75க்கு மேல இருக்கு. அதே மாதிரி தோசைக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 85 அப்படிங்கிற அளவுல இருக்கு. அதே மாதிரி வெள்ளை அரிசிக்குமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் 75 அப்படிங்கிற அளவுல இருக்கு. பொதுவா கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55க்கு கீழே இருக்கணும். சோ இந்த மாதிரி நான் சொல்லும் போது அப்ப நாங்க இட்லி தோசையே சாப்பிடக்கூடாதா? அந்த இட்லி தோசைக்கு மாற்றா வேறு அருமையான மாற்றுகள் இருக்கு. அந்த மாற்று உணவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுதானியங்கள், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கேழ்வரகு, கம்பு போன்ற சிறுதானியங்கள் இருக்கு. சோ இந்த சிறுதானியங்கள் குறித்து தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். சர்க்கரை நோய் குறித்து பல வீடியோக்கள் இந்த சேனல் நான் பதிவிட்டு இருக்கிறேன். அது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த சர்க்கரை வியாதிகள் குறித்து பல விஷயங்கள் அதுல நான் போட்டிருக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் இந்த சிறுதானியங்கள் பத்தி பார்ப்போம். வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கம்பு, கேழ்வரகு. சோ இந்த சிறுதானியங்களுக்கும் அரிசிக்கு என்ன டிஃபரன்ஸ்? சோ இந்த அரிசி அப்படிங்கறதே நம்ம அந்த நெல்லுல இருந்து வருது. இந்த வெள்ளை அரிசி, இந்த நெல்லு பிரவுன் கலர்ல வெளியில இருக்கிற அந்த அரிசியோட தோல் பகுதியில வைட்டமின் பி சத்துக்கள் போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குது. அது நம்ம மில்லிங் பண்ணும்போது, மில்லுல போட்டு அதை நம்ம சுத்தப்படுத்தும் போது, அந்த வெள்ளை அரிசியா மாத்தும் போது இந்த பிரவுன் இடத்துல இருக்கக்கூடியது தவிட வெளியே போயிடுது. இந்த தவிடல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. அது நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் பர்பாயிலிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம். இந்த புழுங்கல் அரிசியில இந்த அரிசியை வேக வைப்பாங்க. இந்த அரிசியை வேக வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பிரவுன் இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் பெரிகார்ப்னு சொல்லக்கூடிய வெளியில இருந்து இந்த சத்துக்கள்லாம் அரிசி இந்த உள்பக்கமா இந்த அரிசியை நோக்கி செலுத்தப்படும். அதனாலதான் புழுங்கல் அரிசி எப்பவுமே பெட்டர்னு சொல்லுவோம் பச்சை அரிசியை விட. ஆனா இந்த சிறுதானியங்கள்ல நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் அப்படியே கிடைக்குது. பெரும்பாலான சிறுதானியங்கள் மானாவாரி பயிராக பயிரிடப்படுது. அதனால இதுல இருக்கக்கூடிய நச்சு தன்மையும் கம்மி. இதே அரிசிலாம் பெரிய அளவுல விவசாயத்துக்கு விளைவிக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை விட இதுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா கம்மி. பிளஸ் இந்த சிறுதானியங்கள்ல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. அதுல முக்கியமான சில சத்துக்கள் எதுல இருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இட்லி அப்படிங்கறது நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்ல கிடையாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தாலும் அந்த இட்லி எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கறது தான் இங்க முக்கியம். இட்லியோ தோசையோ ஒரு தட்டுல வச்சோம்னா 1 அல்லது 2 அப்படிங்கிற அளவுல அதை தாண்டாம பாத்துக்கணும். நம்ம தட்டுல நான் ஏற்கனவே பிளேட் பத்திரத்துல சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல தான் இந்த இட்லியோ தோசையோ இல்ல சிறுதானிய வகைகளோ வரும். மீதி ஃபுல்லா காய்கறிகள், இந்த பக்கம் புரோட்டீன் சொல்லியிருக்கிறேன். அதனால காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடும் போது தினமும் ஒரு நாள் இட்லி அப்படின்னு எடுத்துக்கோம்னா, ஒரு நாள் வரகு பொங்கல், இன்னொரு நாள் சாம தோசை, இன்னொரு நாள் திணையில செய்யப்பட்ட தோசை, குதிரைவாளி, கம்பு, கேழ்வரகுன்னு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு சிறுதானியத்தை நம்ம காலை உணவுல சேர்த்துக்கிட்டு, கூட ஒரு முட்டை, முட்டை இல்லைன்னா வெஜிடேரியன்ஸ் சுண்டல் குழம்பு அப்படின்னு சேர்த்துக்கிட்டு, கூட சில ஃப்ரூட்ஸ் அந்த நேரத்துக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ. இப்போ இந்த சீசன்ல மாம்பழம் சீசன், நம்மளுக்கு மாம்பழம் சீசன்ல மாம்பழமும் சாப்பிடலாம் சக்கரை நோயாளிகள். அது ஒரு சின்ன ஒரு துண்டு. அதையும் நம்ம பிளேட்ல சேர்த்துக்கிட்டோம்னா பேலன்ஸ்டான ஒரு உணவு நம்மளுக்கு காலையில கிடைக்குது. இந்த மாவுச்சத்து இந்த மாதிரி சிறுதானியத்தினாலேயோ இல்ல இட்லி தோசையாலேயோ நம்மளுக்கு கிடைக்க போகுது. கூட புரோட்டீனோ இல்ல பருப்பு குழம்போ இல்ல சுண்டல் குழம்போ, இது மூலமா புரோட்டீன் சத்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. கூட பழங்கள் சேர்த்துக்குவோம். இதுதான் ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு காலையில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு முறை. இட்லியை நான் சுத்தமா சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லல. இட்லிக்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி உண்டு. இப்போ ஆராய்ச்சியாளர்கள், உணவு குறித்த ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து பார்க்கும்போது இது நம்ம தமிழ்நாட்டில இருந்து தோன்றிய ஒரு உணவு கிடையாது. இது கிட்டத்தட்ட 8 to 12ஆம் நூற்றாண்டுல சோழர்கள், சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. அதுல சோழர்கள் காலம் இந்த 8ஆம்
நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு. இந்த சமயத்துல சோழர்கள் எல்லா நாட்டுக்குமே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சோ அவங்க வந்து கிட்டத்தட்ட தாய்லாந்து, கீழே நம்ம சவுத் ஏசியாவில் ரொம்ப தூரம் படையெடுத்து போய் பல நாடுகளை வென்றாங்க. ஸோ அதுல வந்து தாய்லாந்து ஒரு நாடு தான். ஸோ இந்த தாய்லாண்டை வந்து தமிழ் மன்னர்கள் தான் அப்ப ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தாய்லாந்துல வந்து கிட்டிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான உணவு வகைகள் அந்த மன்னர்கள் அரண்மனையில தயாரிக்கப்பட்டுச்சு. ஸோ அங்க வந்து தமிழ் சமையல்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கிட்டிலிய அங்க பார்த்த அந்த தமிழ் சமையல்காரர்கள் நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்புறம் இட்லியா மாறி இருக்குது. ஆனா தோசை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடை அப்படிங்கிற பேர்ல ரொம்ப கெட்டியான ஒரு தோசையை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம 1ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த இட்லியும் தோசையும் வந்து ஒரு லக்ஸுரி பொருள் தான். நம்ம முன்னோர்களுக்கு வந்து எல்லாருமே இட்லி தோசை சாப்பிட்டு வளர்ந்தவங்க கிடையவே கிடையாது. நம்ம முன்னோர்கள் சிறுதானியங்கள், கேழ்வரகு கூழ், கஞ்சி இப்படின்னு தான் சாப்பிட்டு வளர்ந்தாங்க. இட்லி அப்படின்னு சொல்லி அரிசியும் உளுந்தையும் கலந்து அதை வந்து 6 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷன், 6 to 12 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து அதை வந்து கலக்கி மாவாக்கி அந்த மாவை வந்து ஸ்டீம் ஆவியில வேக வைத்து கொடுக்கப்பட்ட இட்லி அப்படிங்கிறது வந்து உருவானதே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ரீசென்ட்ல உருவானது தான். நீங்க உங்க தாத்தா பாட்டி யாரையாவது கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாமளே எப்பயாவது சாப்பிடுவோம்ப்பா இட்லிங்கிறது, என்னைக்காவது வாரம் ஒரு தடவை இல்லைன்னா எப்பயாவது பண்டிகை எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ரெகுலர் உணவு பழைய சோறு, கஞ்சி, கேழ்வரகு இதுதான் உங்களோட ரெகுலர் உணவா இருந்துச்சு. அதனால கமெண்ட் செக்ஷன்ல எங்க தாத்தா பாட்டிங்களா அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் ஒரு ரீசெண்டா வந்த விஷயம் தான். நம்ம ஜெனரேஷன்ல தான் இப்ப நம்ம வந்து டெய்லி இட்லியோ தோசையோ டெய்லி செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறது இந்த ஜெனரேஷன்ல தான். ஆனா நம்மளோட ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இட்லி தோசை வந்து நம்மளோட ரெகுலர் உணவே கிடையாது. இந்த சிறுதானியங்கள் எல்லாத்துக்குமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 55க்கு கீழே தான் இருக்கு. 50 அப்படிங்கிற அளவுல தான் இந்த சிறுதானியங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துலயுமே வந்து இந்த நல்ல ஒரு புரோட்டீன் சத்துக்கள் இருக்கு, வைட்டமின் பி சத்துக்கள்லாம் இந்த எல்லாத்துலயுமே இருக்குது. பட் அதுல குறிப்பா இப்ப கம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்புல வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகம், வைட்டமின் B2 B1 சத்துக்கள், இரும்பு சத்து ரொம்ப அதிகம். நம்ம உடம்புல ஆக்சிஜனை கொண்டு போறது ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு இந்த இரும்பு சத்து அயன் தேவை. சோ இந்த வகையில நல்ல ஒரு மினரல் சத்துக்கள் நிறைந்தது இந்த கம்பு. அது மட்டும் இல்லாம இதுல நார்ச்சத்து அதிகம். இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்மளோட சர்க்கரை அளவை வேகமா கூட்டாது, கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, நல்ல பசியும் தாங்கும். அதனாலதான் கம்மங்கூழ் அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்பவே ஃபேமஸான விஷயம் கம்மங்கூழ். ஏன்னா நல்ல பசி தாங்கும், நம்மளோட உடம்புக்கு நல்ல சத்துக்களும் கொடுக்கக்கூடியது இந்த கம்பு. அடுத்தது கேழ்வரகு. இப்போ கேழ்வரகு அப்படிங்கிறது இதுல வந்து கால்சியம் அதிகமா இருக்குது. இதுல வந்து டிரிப்டோஃபான் அப்படிங்கிற அமிலம், புரோட்டீன் அமிலம் இருக்கிறதுனால பசி வந்து சீக்கிரம் எடுக்காது. நம்ம ஒரு அரிசி வந்து ஒரு 2 கப் சாப்பிடுறோம்னா கேழ்வரகு வந்து 1 கப் சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு நல்ல பசி தாங்கக்கூடியது. பசியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கேழ்வரகு உண்டு. அதனால எடை குறைக்க விரும்புறவங்களாம் இந்த கேழ்வரகு அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஃபுல்னஸ், நம்ம நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், சக்தியும் கிடைக்கும். ஏன்னா இதுல வந்து எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்தும் அதிகமா உள்ளது கேழ்வரகு. அதனால கேழ்வரகு நம்ம உடம்புல குறிப்பா இந்த விளையாட்டு வீரர்கள் இவங்கெல்லாம் வந்து கேழ்வரகு யூஸ் பண்றது ரொம்ப உபயோகமா இருக்கும். கேழ்வரகுமே வந்து கேழ்வரகு தோசை, கேழ்வரகு கஞ்சி அப்படிங்கிற மாதிரி சாப்பிடலாம். அடுத்து 3வது விஷயம் வரகு. வரகுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், பாலிஃபீனால், டானின், பாஸ்பரஸ் நிறைய கெமிக்கல்ஸ், நல்ல கெமிக்கல்ஸ் இருக்கு. நம்ம அந்த காலத்துல கோபுரத்துல நவ தானியங்கள்லாம் வைப்பாங்க. அந்த தானியங்கள்ல முக்கியமான ஒரு தானியம் வந்து வரகு. வரகுல நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள்லாம் இருக்கு. வரகு வந்து வரகு இட்லி, வரகு தோசை, வரகு அடை அப்படின்னு சொல்லிட்டு வரகுமே டிஃபரெண்டான முறையில டிஃபன்ல சேர்த்துக்கலாம். அடுத்தது சாமை. சிறுதானியங்களில் சிறந்தது சாமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நல்ல புரோட்டீன் சத்துக்கள் இருக்கு இந்த சாமையில. சாமை வந்து நம்ம முதுகெலும்ப வலுப்படுத்தக்கூடிய நல்ல புரோட்டீன்ஸ் உள்ள ஒரு அருமையான சிறுதானியம். சாமையில இரும்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், நார் சத்து அப்படின்னு நல்ல சத்துக்கள் இருக்கு. எளிமையா ஜீரணமாகக்கூடியது. அதனாலதான் சாமை வந்து வெவ்வேறு விதமா நிறைய தமிழ் சேனல்ல நீங்க பார்க்கலாம். வெவ்வேறு விதமான ரெசிபிஸ் சாமை எப்படி தயாரிக்கலாம் இருக்கு. சாமை புட்டு, சாமை ரொட்டி, சாமை பொங்கல், சாமை உப்புமான்னு விதவிதமா வந்து சாமையை நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். சோ அது ஒரு நாள் வந்து ஒரு டிஃபன் ஐட்டமா நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்தது திணை,
இந்த திணை வந்து திகட்டாத திணை அப்படின்னு சொல்லுவாங்க. திணையிலையும் நல்ல சத்துக்கள் கால்சியம், புரதம், இரும்பு சத்துன்னு இருக்கு. இது திணை வந்து முக்கியமா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, மூளையோட செயல்பாட்டுக்கு நல்லது. மூளையில வரக்கூடிய பல வியாதிகள் இந்த திணையை நம்ம உணவுல ரெகுலரா சேர்த்துக்கும் போது வராது. ஈவன் மெனபோ சமயத்துல இந்த பெண்களுக்கு வந்து இந்த கால்சியம் சத்து இயல்பாகவே குறையும். சோ அந்த மாதிரி சமயத்துல இங்க திணையில இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் இயல்பாகவே அவங்களுக்கு அந்த கால்சியம் குறைபாடை சரி செய்யும். கடைசியா குதிரைவாலி அரிசி. இந்த குதிரைவாலி அரிசி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான தானிய வகை தான். இந்த தானியம் வந்து அந்த பயிர்ல கதிர் விட்ட பின் அந்த கதிர் வந்து குதிரையோட வால் மாதிரி கொத்தா தொங்குமாமா. சோ அதனால இந்த தானியத்துக்கு அந்த பேர் குதிரைவாலி அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயுமே வந்து தானியங்கள்ல ஏற்கனவே நான் சிறுதானியங்கள்ல நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா சத்துக்களும் நிறைந்தது. இதையுமே வந்து இந்த அரிசியை யூஸ் பண்ணி இட்லி, தோசை, உப்புமா போன்றவை செஞ்சு நம்ம காலை உணவுல சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அரிசி வகைகள்ல இந்த கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப அதிகமா அது கிடைக்கிறது இல்ல, ரேட்டு அதிகம். இந்த ஹேண்ட் பவுண்டிங் மெத்தட்ல வந்து இந்த அரிசி வர்றதுனால இதுல அந்த சத்துக்கள்லாம் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது இந்த கைக்குத்தல் அரிசியில. மற்ற அரிசிகளுக்கு மாற்றா யூஸ் பண்ணலாம். சோ அரிசி நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணணும்னா அது முடிஞ்ச அளவு புழுங்கல் அரிசியா இருக்கணும். பச்சரிசி அப்படிங்கிறது வேண்டாம், அதுல சத்துக்கள் கம்மி. பட் ரீசெண்ட் டைம்ல இந்த சிறுதானியங்களோட விலையும் அதுக்கு ஏத்தாப்புல ஏறி போச்சு. அதனால வந்து முடிஞ்ச அளவு நீங்க கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே சிறுதானியங்களோட விலை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நேரடியா விவசாயிங்க கிட்ட இருந்தே வாங்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பா உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ சிறுதானியங்கள் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் உணவுகள் குறித்த இன்னும் உபயோகமான தகவல்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். பட் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில் எல்லாம் இந்த இட்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இட்லி 3 கிலோ அப்படிங்கிற அளவுல அவ்வளவு பெருசா இருக்குமாமா.